வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ ரொம்பவே ஈஸியான 3 பொருட்களை வச்சு எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அதாவது 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், டம்ளரோட அளவு இது தான். எந்த டம்ளரில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் அதே அளவே எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் சர்க்கரையும் கோதுமை மாவு எந்த அளவு எடுத்திருக்கேனோ அதே அளவு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட 3வது பொருள் நெய். 1/2 டம்ளர் நெய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/4 டம்ளர் எண்ணெய், 1/4 டம்ளர் நெய் எடுத்துக்கலாம். நான் 1/4 டம்ளர் எண்ணெயும் 1/4 டம்ளர் நெய்யும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நெய் இல்லைனா ஃபுல்லாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்க்காமல் பண்ணால் டேஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போ கடாயை சூடு பண்ணியாச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டம்ளர் சுகரை ஆட் பண்ணியாச்சு. 1 டம்ளர் சர்க்கரைக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்படி கிண்டி விட்டு சர்க்கரை கரைஞ்சா போதும். பாகு பதம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. சர்க்கரை கரையிற வரைக்கும் கரைஞ்சா போதும். இன்னொரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டம்ளர் நெய்யை விட்டுக்கிறேன். நெய் ஹீட் ஆனோன்னே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு 1 டம்ளரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம கட்டி விழாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். நம்மளோட சர்க்கரை கரைஞ்சி பாகு ரெடி ஆகிடுச்சு. அந்த சர்க்கரை பாகை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஊற்றி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், திரும்ப 2வது ரவுண்ட் சர்க்கரை பாகு நான் ஊற்றிட்டேன். அதையும் கிண்டிட்டேன். இப்போ மீதி இருக்க சர்க்கரை பாகையும் நான் ஊற்றி இது போல் கிண்டிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடரும் கலருக்காக நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்க்கலை, ஏலக்காய் பொடியும் சேர்க்கலை. சிம்பிளாக 3 பொருட்களை வச்சு ஈஸியாக நான் செஞ்சு முடிக்க போகிறேன். கேஷ்யூஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்வா பதம் இது போல் நல்லா வந்துருச்சு பாருங்கள். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இது போல் கரண்டியில் ரோல் பண்ணால் அழகாக ரோல் ஆகி பந்து மாதிரி வந்துடும். பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.